திருக்குறள் சிந்தனை. தம்பால் வந்து இறந்து நிற்பவரது இனிய முகமலர்ச்சியை காணும் வரையில் நல்ல ஈகையாளர்க்கு பெரிய அல்லலே ஆகும். வறுமையால் தன்பால் வந்து இறந்தவர்க்கு உள்ளம் மகிழ்ந்து உவந்து கொடுக்கின்ற பொழுது அவரும் உள்ளம் மகிழ்ந்து முகம் மலர்ச்சியோடு விளங்குவார். அந்த இனிய உயிர்களை நிறைந்த காட்சிதான் அரிய பெரிய இன்பமாக ஈகையாளர்கள் போற்றுவார்கள். ஈதலால் இனிமையை நுகர்ந்து வந்தவர்கள் ஈயாமை நேர்ந்த பொழுது உள்ளம் துயர் உருவார். பிறர்க்கு கொடுத்து மகிழ்கின்ற பொழுது அவர்கள் பெரிதும் உவந்து நிற்பார்கள். ஈயாமை நேர்கின்ற பொழுது உள்ளம் துயர் உருவார்கள். பாலில்லாத வெற்று மடியுடைய பசு தன் கன்றுக்கு இறங்குதல் போல ஈயாமை நேர்ந்த பொழுது ஈகையாளர்கள் நல்ல ஈகையாளர்கள் துன்பமுறுவார்கள். ஆகவே ஏழைகளுக்கு விரும்பி உதவுகின்ற ஒப்புரவாளர்கள் அவர்கள் உவந்து செல்லும் வரையில் உள்ளம் மகிழ்ந்து இருக்க மாட்டார்கள். தம்முடைய மனம் அல்லலுற்று நிற்பார்கள். ஏனென்றால் வந்தவர் மனம் நிறைந்து செல்ல வேண்டுமே என்று. தெய்வப்புலவர் இதனை ஈகை அதிகாரத்தில் இன்னாது இறக்கப்படுதல் இறந்தவர் இன்முகம் காணும் அளவு என்றார். நாளையும் சிந்தி.